தாராபுரத்தில் இஸ்லாமியர்களிடம் அமைச்சர் கயல்விழி வாக்கு சேகரிப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் திமுக மத்திய கூட்டணி ஆட்சி அமையும் போது இஸ்லாமியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் கயல்விழி தெரிவித்தது. ஈரோடு பாராளுமன்ற வேட்பாளர் பிரகாஷுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தாராபுரம் பெரிய பள்ளிவாசல் ஜமாத்தாரிடம் இன்று வெள்ளிக்கிழமை தொழுகை முடித்துவிட்டு வெளியே வந்த இஸ்லாமியர்களை சந்தித்து வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ள ஈரோடு பாராளுமன்ற தேர்தலில் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகள் அளித்து அவரை வெற்றி பெற இஸ்லாமியர்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களின் வாக்குகள் முழுமையாக திமுகவிற்கு கிடைத்தது. அதன் காரணமாக தாராபுரத்தில் நான் சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்பொழுது அமைச்சராக இருந்து வருகின்றேன். எனக்கு தந்த ஆதரவை போன்று வேட்பாளர் பிரகாஷ் அவர்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு இஸ்லாமியர்களின் நிறை குறைகளை கேட்டு அறிந்து அதனின் மத்தியில் கூட்டாட்சி அமையும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்து இஸ்லாமியர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என தெரிவித்தார். இதில் இந்திய கூட்டணி கட்சியினர் திமுக நகர செயலாளர் முருகானந்தம், நகர துணை செயலாளர் கமலக்கண்ணன், நகர்மன்ற தலைவர் பாபு, காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு, நகர தலைவர் செந்தில்குமார், செய்தி தொடர்பாளர் முருகானந்தம், சுயேட்சை கவுன்சிலர் முபாரக் அலி, முஸ்லிம் லீக் கம்யூனிஸ்ட் ரகுபதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி விவசாய அணி சிவக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இது பாடுகளின் காலம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களால் ஆணைகள் அவருடைய கால்களில் தொடரப்பட்டது. மனிதனுடைய தவறான கால்கள் சொன்னதால் அவருக்கு தன்னுடைய கால்களில் தவறான வார்த்தைகளால் அதை ஏற்றுக்கொண்டார். எல்லா பாடங்களையும் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். ஆகவே அதனால சொல்வதிலே இந்த நாளிலே மணிப்பூர் மக்களை பற்றி மக்களுக்கு ஆதரவாக விளங்கக்கூடிய அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களிடம் ஞாபகப்படுத்துவதற்காகவும் கையில் இருக்க வசனத்தெல்லாம் சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த மனித குலத்திற்கு ஆற்றிய சேவைகளையும் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அப்போ நாங்கள் அந்த புதன்கிழமை எங்களை சர்ச் கூட்டிட்டு போவாங்க. அப்போ அந்த பிரசங்கத்தை எப்படி நாங்கள் கேட்டோமோ அது மாதிரி அப்போ அதிகமாக அதை பற்றி தெரியல. ஆனால் ஆறாவது படிக்கும். ஆனால் உங்களுக்கு கிறிஸ்டியானியை பொறுத்த வரைக்கும், கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கொள்கையே அப்படியே மாறாமல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு இருக்க சகோதரர் சாலிதா அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் சகோதரர் முருகானந்தம் அவர்களே,